ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கயானாவின் மிக உயரிய த ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. இந்தியா காரிகாம் உச்சி மாநாட்டையொட்டி டொமினிக், சூரினாம் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களை பிரதமர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். சர்வதேச திரைப்பட விழா இந்திய திரைப்படத்துறையின் மைல்கல்லாக விளங்குகிறது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கு ஐநா கொண்டுவந்த தீர்மானத்தை அமெரிக்கா 4வது முறையாக நிராகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா மற்றும் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். கயானாவின் மிக உயரிய த ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிபர் டாக்டர் முகமது இர்ஃபான் அலி வழங்கி கௌரவித்துள்ளார். கயானாவில் நடைபெறும் 2வது இந்தியா காரிகாம் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்றுள்ள திரு நரேந்திர மோடிக்கு அந்நாடு இந்த விருதை வழங்கியுள்ளது. சிறந்த ஆளுமைக்காகவும் உலக அரங்கில் வளர்ந்து வரும் நாடுகளுக்கான உரிமைகளுக்காகவும் இந்தியா கயானா உறவுகளை மேம்படுத்துவதற்காகவும் திரு நரேந்திர மோடி ஆற்றி வரும் அரும் பணிகளை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்த விருதை ஏற்றுக்கொண்ட பின்னர் உரையாற்றிய பிரதமர், இந்திய மக்களுக்கு இந்த மாபெரும் விருதை அர்ப்பணிப்பதாக தெரிவித்தார். இந்தியா கயானா இடையே நீண்ட காலமாக ஆழமாக வேரூன்றியிருக்கும் இருநாட்டு மக்களின் உறவுகளுக்காகவும் இதனை அர்ப்பணிப்பதாக அவர் தெரிவித்தார். தமது கயானா வருகை இருதரப்பு நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக கருதுவதாக அவர் குறிப்பிட்டார். வரலாற்று சிறப்புமிக்க இந்தியா கயானா உறவுகள் கலாச்சார பாரம்பரியத்தையும் இருதரப்பு நம்பிக்கையையும் அடிப்படையாக கொண்டது என்று அவர் கூறினார். அனைத்து துறைகளிலும் கயானாவுடன் தோள் கொடுத்து கடமையாற்ற இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா கயானா இடையேயான நட்புறவு ஒட்டுமொத்த தெற்கத்திய நாடுகளுடனான உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். இந்தியா காரிகாம் உச்சி மாநாட்டையொட்டி டொமினிக் குடியரசின் பிரதமர் ரூஸ்வெல்ட்டையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையே மருத்துவம், பருவநிலை சவால்களை எதிர்கொள்வது, ஒட்டுமொத்த மேம்பாட்டுப் பணிகள், இரு நாட்டு மக்களுக்கும் இடையேயான தொடர்புகளை மேம்படுத்துவது ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி சூரினாம் அதிபர் சந்திர பிரசாத்தையும் சந்தித்தார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு, பாதுகாப்பு, வர்த்தகம், வேளாண்மை உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சூரினாமின் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்று தெரிவித்தார். டிரினிடாட் டொபாகோவின் பிரதமர் டாக்டர் கெய்த்தையும் இந்த உச்சிமாநாட்டையொட்டி திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். மின்னணு பண பரிவர்த்தனைக்கான UPI தளத்தின் சேவைகளை டிரினிடாட் டொபாகோ பயன்படுத்திக் கொள்வதற்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார். இந்த உச்சிமாநாட்டையொட்டி மேலும் பல தலைவர்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசி வருகிறார். இந்தியா அமெரிக்கா உறவுகளுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் ஜார்ஜியாவின் செனட் உறுப்பினர் திரு ஜான் ஓசோஃபுக்கு இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா அவரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின்போது திரு ஓசோஃப் அளித்த ஆதரவு இந்திய அமெரிக்க ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக திரு குவாத்ரா நியூ ஹாம்ஷியர் செனட் உறுப்பினர் ஜெனி ஷாஹின் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்ததற்கு நன்றி தெரிவித்தார். இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கு அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். அவர்களுடன் இணைந்து செயல்படுவதில் இந்தியா மிக்க ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு குவாத்ரா இரு அமெரிக்க தலைவர்களிடமும் தெரிவித்தார். மத்திய அரசின் தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரியாக திரு கே சஞ்சய் மூர்த்தி இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இப்பதவியை வகித்து வந்த திரு கிரீஷ் சந்திர முர்மு கடந்த ஆகஸ்ட் மாதம் ஓய்வு பெற்றதை அடுத்து திரு சஞ்சய் மூர்த்தி இப்பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டார். முன்னதாக அவர் மத்திய அரசின் உயர்கல்வித்துறை செயலராக பதவி வகித்து வந்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமி கண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு.
புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். சர்வதேச திரைப்பட விழா இந்திய திரைப்படத்துறையின் மைல்கல்லாக விளங்குகிறது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கோவாவில் நேற்று மாலை தொடங்கிய 55வது சர்வதேச திரைப்பட விழாவில் உரையாற்றிய அவர், இளம் திரைப்பட கலைஞர்களை ஊக்குவிக்கும் ஒரு தளமாக இந்த திரைப்பட விழா அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இளைஞர்களின் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை தூண்டுவதற்கும் அவர்களை நாளைய படைப்புகளுக்கு தயார்படுத்துவதற்கும் சர்வதேச திரைப்பட விழா உதவுவதாக குறிப்பிட்டார். இந்திய திரைப்பட சாதனையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பை சர்வதேச திரைப்பட விழா அமைத்து தந்திருப்பதாகவும் அவர் கூறினார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் தொடங்கியுள்ள ஒற்றை சாளர முறை திரைப்பட தயாரிப்புகளுக்கான அனுமதியை எளிமையாக பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 55வது சர்வதேச திரைப்பட விழாவில் இன்று 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 8வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த 3 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதேபோன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று 8வது நாளாக தடை விதித்து வனத்துறையினர் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். மேலும் களக்காடு பகுதியிலும் தலையணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அங்கும் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 9 அடி உயர்ந்துள்ளது. இதேபோன்று மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டமும் 3 அடி உயர்ந்துள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டுவருவதற்கு ஐநா கொண்டுவந்த தீர்மானத்தை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டுவந்த தீர்மானத்திற்கு 14 நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. மற்ற 14 உறுப்பு நாடுகள் ஐநா தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளன. ஐநா தீர்மானம் நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு இந்த 14 நாடுகளின் சார்பில் வருத்தம் தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் ஐநாவில் காசா போர் நிறுத்தம் கொண்டுவருவது தொடர்பாக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை 4வது முறையாக அமெரிக்கா நிராகரித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஐநாவின் இந்திய பிரதிநிதி திரு ஹரீஷ், ஐநா சபையில் 5 நிரந்தர உறுப்பு நாடுகள் தங்களது சொந்த அரசியல் காரணங்களுக்காக வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துவதாக கூறினார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த 80 ஆண்டுகளாக இதே நிலை நீடிப்பதாகவும் 200க்கும் மேற்பட்ட முறை வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி பல தீர்மானங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஐநா உறுப்பு நாடுகளுக்கிடையேயான சமத்துவ கொள்கையை பாதிக்கும் வகையில் இந்த நடைமுறை அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வீட்டோ அதிகாரம் தார்மீக ரீதியாகவும் நீதி வலுவாமலும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார். ஆப்பிரிக்க நாடுகளின் நிலைப்பாட்டையே இந்தியா ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். வீட்டோ உள்ளிட்ட 5 நடைமுறைகளில் மாற்றங்கள் தேவை என்று இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். ஐநாவை உள்ளார்ந்த ஒரு அமைப்பாக கொண்டுவருவதற்கு மேற்கொள்ளப்படும் அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் இந்தியாவின் நிரந்தர உறுப்பினர் திரு ஹரீஷ் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா மற்றும் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அங்கிதா ரெய்னா 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் லில்லி டெய்லரை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் வைதேகி சௌத்ரி 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜியா ஜிங் லூவை வென்றார். ஆசிய மகளிர் ஹாக்கி சாம்பியன் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய மகளிர் அணியினர் தொடக்கம் முதலே சிறப்பாக தங்களது திறமையை வெளிப்படுத்தி தங்களது வெற்றியை உறுதி செய்திருப்பதாக கூறியுள்ளார். புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தெலுங்கு அணி பெங்கால் அணியையும், பெங்களூரு அணி ஹரியானா அணியையும் எதிர்கொள்கின்றன.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். கயானாவின் மிக உயரிய த ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. இந்தியா காரிகாம் உச்சி மாநாட்டையொட்டி டொமினிக், சூரினாம் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களை பிரதமர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். சர்வதேச திரைப்பட விழா இந்திய திரைப்படத்துறையின் மைல்கல்லாக விளங்குகிறது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டுவருவதற்கு ஐநா கொண்டு வந்த தீர்மானத்தை அமெரிக்கா 4வது முறையாக நிராகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா மற்றும் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.